கை ஓங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருவுக்கு விரோதமாய் உன் கை ஓங்கும். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தீங்கின் காலம் உன்னை எதிர்க்கிறது, தீ காற்று உன்னை எதிர்க்கிறது. தானியேலின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடே எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்கள் இடத்தில் தரித்திருந்தேன். பெர்சியாவின் ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். அவன் குறிப்பான நாட்களை வைத்திருப்பான். 21 நாள் எதிர்த்தால் நீங்கள் கர்த்தருக்குள்ளேயே இருந்து பல வெகு தூரம் ஓடியிருப்பீர்கள். 21 நாள் பிசாசனுடைய எதிர்ப்பு உங்களால் தாங்க முடியாது. உண்மையிலே சொல்லப்போனால் தானியேல் அவன் ஒரு ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் நல்லா ஜெபம் பண்ணும் பொழுது அவன் ஜெபத்தை தடுப்பதற்கு வேறு வழிகளை கையாண்டான், ராஜாக்களை ஏவி விட்டான். ஆனாலும் அவன் ஜெபிக்கவே கூடாது என்று ராஜா சட்டமே போட்டு விட்டான், தேசிய சட்டம். அந்த சட்டம் எழுதப்பட்டு கையெழுத்தாகிவிட்டது என்பதை தெரிந்த பின்பும் தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எருசலேமுக்கு நேராய் கதவை திறந்து ஜன்னலை திறந்து வைத்துக்கொண்டு அவன் 3 வேளை ஜெபித்தான். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.